திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஆனி திருவிழா தேரோட்டத்தை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த தேரோட்டத்தை பாக்குறதுக்காக இந்தியா முழுவதும் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து கூட பக்தர்கள் வந்திருக்காங்க. நம்ம வசந்தம் டிவி சார்பா இந்த நேரடி ஒளிபரப்ப டிவிலயும் நிறைய பக்தர்கள் பாத்துட்டு இருக்காங்க. இது சாதாரண தேர் இல்லங்க, ஆசியாவிலே இரண்டாவது பெரிய தேர். நிறைய நன்மைகள் நடக்கும்னு ஐதீகம் சொல்லுதுங்க. இந்த தேரோட்டத்தை பத்தி பக்தர்கள் கிட்ட கேட்கலாம். சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஓகே. வருஷம் இந்த தேர் திருவிழாவுக்கு வந்துகிட்டு இருக்கேன். இது சுதந்திரம் அடையதுக்கு முன்னுக்கிட்டு இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இது 509வது தேரோட்டம். பக்தர்களோட தரிசனத்துக்காக தேர் கொஞ்ச நேரம் இங்க நிப்பாட்டப்பட்டிருக்கு. அதுக்குள்ள நம்ம இன்னொரு பக்தர் கிட்ட தேரை பத்தி கேட்போம். இந்த தேரை பத்தி சொல்லுங்கம்மா. இந்த தேர் நெல்லையப்பர் திருவிழால 509 வருஷமா நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்களும் எங்க குடும்பத்தோட வருஷம் தவறாம வந்துருவோம்மா. சரி, ரொம்ப நன்றிங்கம்மா. இவங்க எங்க? தேரை பத்தி சொல்லுங்க. இந்த தேர் ரொம்ப அழகா இருக்கு. இந்த தேரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷமா இந்த தேரை மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தமா இருக்கு. இனிமே இந்த தேரோட தரிசனத்தை மிஸ் பண்ண மாட்டேன். இது வேற நடக்குதா? நிலுபா, இங்க வாங்க. எது கூப்பிடுறா இருந்தாலும் உங்களதான். இங்க வாங்க. சாரா, என்னப்பா? தம்பி வந்திருக்குங்க, சீக்கிரம் வா. சரிப்பா. என்னங்கப்பா? குடுமா. இந்தப்பா, வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சில் இளைஞருக்கான சுவிசேஷ பொதுக்கூட்டம் இருக்கு. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக கலந்துக்குங்க. சரி சார். இது ஒன்றும் கட்டாயம் இல்லை. கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும். ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சி நான் இதை சொல்லலை, தோணுச்சு, அதான். இதை பாருங்க, ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பொதுவாக நான் இதில் ஆர்வம் காட்டுறதில்ல. இதை பற்றி இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் பேசணும். பார் ஏற்கனவே நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் தான் இன்ஸ்பெக்டர் இதை பற்றி பேசணும். மேலும் ஏற்றி கொடுனா எப்படி சார் ஏற்றி கொடுக்குறது? இதுக்காக விற்கிற பொருள் மேலேயும் விலை ஏற்ற முடியாது. 35 கிளாஸை 5 ரூபாய்க்கு விற்கிறோம். 5 ரூபா மூட்டையை 15 ரூபாய்க்கு விற்கிறோம். குடியாருன்னு நினச்சாலும் பாவமாக தான் சார் இருக்கு. தமிழ் இன்ஸ்பெக்டர் இப்போ ஊரில் இல்லை. அவர் வந்ததுக்கப்புறம் வேணா பேசி பார்க்குறேன். பட் அவர் எடுக்கிற முடிவு தான். ஓகே? சரி சார், போகலாம் சார். தமிழ், இந்த ஊரில் உன்னை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. இது பாரு, கண்டிப்பாக உன் ஃபேமிலியோட நீ வீட்டுக்கு கண்டிப்பாக. சரியா? கண்டிப்பாக. Peace of God which passeth all understanding, keep your hearts and minds in the knowledge and love of God. Blessing of God and the Holy Spirit be உன்மகை தவளும் முகம் பார்க்க காத்திருப்பேன்.
இதெல்லாம் அனுபவிக்கணும் மாப்பிள்ள. ஊருக்கு போகாம பின்னாடி சுத்துறதையா? மாப்பிள்ள, ஒரு பொண்ணை நம்ம ஃபாலோ பண்ணி நமக்கு தெரியாம அவ நம்மளை பார்க்கறது, நாம அவளுக்கு தெரியாம அவளை பார்க்கறது, அவளுக்காக நாம காத்திருக்கிறது, நமக்காக அவ காத்திருக்கிறது, அவளுக்காக நம்ம தூங்காம இருக்கிறது, நமக்காக அவ தூங்காம இருக்கிறது. இதெல்லாம் அனுபவிக்கணும்டா. நம்மெல்லாம் இந்த காலகட்டத்தின் கடைசியில் இருக்கோம் மாப்பிள்ள. இதெல்லாம் என்ஜாய் பண்ணாம விட்டுறாதடா. மாப்பிள்ள, அதே பொண்ணுங்கடா முன்னே பார்த்துட்டு வருதுங்க. என்னடா நடக்குது? ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. மாப்பிள்ள, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அனுபவிச்சிட போலையே. பாத்தியாம்மா, ரொம்ப தம்பி வரமாட்டாருன்னு சொன்னேன், வந்திருக்காரு பாத்தியா? தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. தம்பி ரொம்ப நல்ல விஷயம், இதே ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்லா வருவீங்க. சரிங்க. ஏம்மா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அம்மா கூட்டு போயிட்டு வந்துடுறேன், நீ பார்த்துப்போம். போகலாமா? நீ கைபிடிக்கும் நேரத்துக்காக காத்திருப்பேன், வழிகாட்டி நீயாக இருக்க. மாப்பிள்ள, ஃபாலோ பண்ணுறாங்க, உங்கள் அப்பா சொன்னாங்க. வழி எங்கும் நான் இருப்பேன், காத்திருப்பேன், 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 என்ன 4 கவுன்சிலருமா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன வெட்டியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? ஊருக்கு போற ஐடியாலாம் இல்லையோ? டிவி நான் பார்க்குறேன். மேயற மாட்டுக்கு எடுத்துச்சாம் மெனக்கிட்ட மாடு. சிலோன்காரங்க பிடிச்சிட்டு போனேன், எங்கள் ஊருக்காரங்க கூட ஊர் திரும்பிட்டாங்க, இன்னும் நான் போல. என்னடா பொழப்பு இது? வெல்கம் பேக் டு வணக்கம் நெல்லை. இந்த சேனல்ல தானே தேடிட்டு இருக்கீங்க? நேரடி ஒளிபரப்பு நிறைய பேர் என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லா விஷயமும் தெரியும். தேரோட அழக நீ வர்ணிக்கும் போதே தெரியல, நீ யார வர்ணிக்கிறன்னு. இந்த நாளை தரிசிச்சோம்னா நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும்னு ஐதீகம் சொல்லுதுங்க. என்னாச்சு? பார்க்கும்போது பார்க்குறாங்க, பக்கத்தில் போனால் விலகி போகிறாங்க. இப்படியே ஆசைப்பட்டு பின்னாடி சுற்றிட்டு இருந்தா பைத்தியம் பிடிச்சிட்டாலே எனக்கு மட்டும் தோணா போதுமா? சீனின்னு எழுதுனா மட்டும் இனிக்காதுல, ஆசைப்பட்டு மட்டும் போறாது. என்ன பசங்க. சாரா போன் அடிக்குது பாரு. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே தான் ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. யார சொல்றீங்க? நடேசன் தான். அவனை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் மேடம். சொல்லுங்க. அவன் உன்னையே நினைச்சிட்டு உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? நான் சேனல்ல ஒர்க் பண்றேன். நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி கேக்குறாங்க. எல்லாரும் கேக்குறது இருக்கட்டும், உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையா? எல்லா விஷயத்திலயும் அவங்க வேற நாங்க வேற. பிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் அவன் வேற நீ வேற. பிடிச்சதுக்கு அப்புறமா எல்லாமே ஒண்ணுதான். புரிஞ்சுதா? சாரா, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா நீ அவன்கிட்டயே பேசிக்கோ, சரியா? சாருக்கு என்ன கோவம் போலியோ? உடனே இருக்கீங்க. போய் பாரு அவளை. பார்த்து பாருன்னு சொல்றேன்ல, இவ்வளவுதான் பண்ண முடியும். போய் பாரு. இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், மேட்ரிமோனி கல்யாண புரோக்கருக்கு வேலையே இருக்காது.
இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.